ரஜினிகாந்தோட கூலி படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்கிடுச்சு இன்னைக்கு ஹைதராபாத்தில். ஸோ ரஜினி படத்தில் ஸ்ருதிஹாசன் எப்படி இது காம்பினேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஸோ லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் ஏற்கனவே வந்து ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அந்த ஆல்பத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது கமலஹாசன். அந்த பாடல் எழுதியிருந்ததும் கமலஹாசன் தான். ஸோ இசையமைச்சு நடிச்சது தான் ஸ்ருதிஹாசன். அந்த ஒரு நட்பு என்ற ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் தான் கூலி படத்தில் ஸ்ருதியை காஸ்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். ஸோ ஏற்கனவே வந்து கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஜூலை மாதம் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அதற்காக வந்து ஏற்கனவே வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு சென்னையில் இருந்த ரஜினிகாந்த் வந்து டப்பிங் பேசிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் டப்பிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க வேட்டையன் படத்திற்கு. அதற்குள்ளே வந்து ஆடி மாதம் வந்துடும், அதனால இந்த அமாவாசையாக இருக்குது, ஜூலை 5ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ்லேருந்து சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லி ஞானவேல் கிட்ட வந்து மற்ற ஆர்டிஸ்டோட டப்பிங்லாம் முடிச்சுடுங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து பேசித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதற்கிடையே வந்து கடந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதி சென்னையில் வந்து சரத்குமார் வீட்டு அந்த திருமணம் இருந்தது, வரலட்சுமியோட திருமணம். அதற்கு வந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால 2ஆம் தேதி அன்னைக்கு நட்சத்திர ஹோட்டல் நடந்த அந்த மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி போயிட்டு 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வரலட்சுமிக்கும் தன்னுடைய ஆசைகளை தெரிவிச்சுட்டு வந்தார். 3ஆம் தேதி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் இருந்தது, அன்னைக்கு அவர் போகலை. ஸோ நேற்றைய தினம் சென்னையிலேருந்து ஹைதராபாத் கிளம்பி போனார் ஷூட்டிங்காக. ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீக் வந்து இந்த படத்தினுடைய ஒரு டெஸ்ட் ஷூட் நடத்தினார் லோகேஷ். அந்த ஃபோட்டோவை தான் லோகேஷ் தனது இன்ஸ்டாலேயே போட்டிருந்தாரு. பயங்கர வைரல் ஆச்சு அந்த ஃபோட்டோ. பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரஜினி வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு ஆளாக இருந்தாலும் அது வந்து ஒரு காலா படத்தினுடைய கெட்டப்பை திருப்பி இங்கே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நெட்டிஷன்கள்லாம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் அந்த பிளாக் ஷேட்டுங்கிறது ஒரு யூனிக்காக இருந்தாலும் அதை தாண்டி சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தார் லோகேஷ். ஸோ இங்கேருந்து நேற்று கிளம்பி ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்காக கிளம்பியிருந்தார். அவர் கூட வந்து நம்ம தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவும் இருந்தார் ஃப்ளைட்டில். அவர் வந்து சென்னையில் நடந்த அந்த வரலட்சுமி திருமணத்தை முடிச்சுட்டு கிளம்பி ஹைதராபாத் போகிறப்ப 2 பேரும் ஒன்றா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க. அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இறங்கி ஹோட்டலுக்கு போகிறப்ப தான் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியாக இருந்தது. அதை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க, மோகன் பாபுவோட ரஜினி அப்படிங்கிறது எதுக்கு போனார் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ஷூட்டிங் அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சு இன்றைக்கி காலம்பரம் தான் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ராமோஜி ராவ் சிட்டியில் வந்து ஃபிலிம் சிட்டியில் மிகப்பெரிய ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அந்த செட்டில் தான் கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே ஷூட் தொடங்கியிருக்கு. ஸோ காலம்பரம் ஷார்ப்பாக 9 மணிக்கு ஆரம்பித்தாச்சு. முதல் சீனில் வந்து சூப்பர் ஸ்டார் வச்சு நம்ம கேமராமேன் கிரீஷ் கங்காதரன் ஷூட் பண்ணார். ஸோ ஷார்ட்டை வந்து லோகேஷ் சொன்ன உடனே அர்த்தகாசமாக நடித்து கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். அப்புறம் வந்து சில சீன்ஸ் வந்து ஸ்ருதிஹாசனோட காம்பினேஷன் இன்னைக்கு இருந்திருக்கு, அதுவும் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே ஸ்ருதியும் இருந்தது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க எல்லாரும். ஏன்னா கமலும் ரஜினியும் அவ்வளோ நண்பர்கள். ஸோ கமலுடைய மகள் இவருடைய பொண்ணு மாதிரி அவர் வந்து என்ன மாதிரியான கேரக்டரில் இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினஸாக அவர் வந்து ரஜினிக்கு ஒரு மகளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போவே ஒரு பேச்சு அடிபடுது. பட் அதையும் தாண்டி ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காரு லோகேஷ் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதனால தான் டே 1 ஷூட்டிங்கில் அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ பரபரப்பாக ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. லைட்டிங்லாம் அவ்வளோ அட்டகாசமாக செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் லொக்கேஷனில் இருந்திருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸோட படம் அப்படிங்கிறதுனால மிகவும் பிரம்மாண்டமான முறையில் அந்த ஷூட்டிங் தொடங்கியிருக்கு. இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 20லேருந்து 25 நாள் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தில். ஸோ அதை முடிச்சுட்டு ரஜினி இங்கே வராரு. ஒரு வாரம் ஓய்வுக்கு அப்புறம் அந்த வேட்டையின் டப்பிங்கை பேசி முடிச்சுட்டு திருப்பியும் செகண்ட் ஷெடியூல் எங்கே பிளான் பண்ணுறாங்களோ அங்கே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரஜினி ஸ்ருதிஹாசனோட இன்னும் நிறைய காஸ்ட் இருக்காங்க, முக்கியமாக சத்யராஜ். ஸோ ரஜினியோட சத்யராஜ் சேர்ந்து நடித்து 36 வருஷம் ஆச்சு. 36 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இந்த படத்தில் 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒரு கிரே ஷேடு கேரக்டரில் செமையாக பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு சத்யராஜ். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ இதில் ரஜினியோட என்ன பண்ண போகிறாருங்கிறதான் எல்லாரும் ஈகிளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பகத் பாசில் ரீசெண்ட் டேஸில் வெள்ளத்தரத்தில் மிரட்டிக்கிட்டு இருக்காரு, அவரும் இதில் முக்கியமான ரோலில் நடிக்கிறாரு. அதை தாண்டி வந்து விருமாண்டி அபிராமி இருக்காங்க. இன்னும் நிறைய காஸ்ட் உள்ளே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு லோகேஷ். ஸோ படத்துக்கு வந்து மியூசிக் அனிருத். ஏற்கனவே வந்து டைட்டில் அண்டு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதுக்கு போட்டிருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே அமேசிங்காக இருந்தது. ஸோ இதுக்கு இப்போவே பாட்டோட கம்போசிங்கில் உட்காந்துட்டார் அணி.
ஸோ அநேகமாக வந்து வேட்டையின் படத்தினுடைய ரிலீஸுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட்டு சிங்கிள் வரத்துக்கான வாய்ப்பு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால எப்படி ஜெயிலருக்கெல்லாம் ஒரு மாஸ் காட்டினாரோ சாங்கில், இதுக்கும் அது மாதிரியான ஒரு மாஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தனி ஸ்ரத்தை எடுத்து மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேற இருக்காங்க, லோகேஷ், ஸ்ருதி அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமா சேர்த்து ஒரு மிகப்பெரிய மியூசிக் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதை தாண்டி வந்து பேன் இண்டியா ஆக்டர்ஸும் உள்ள இருக்காங்க, அவங்கள பத்தின ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது மாதிரி சொல்லியிருக்காரு லோகேஷ். அதுவும் விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கூலி இன்னைக்கு தொடங்கிடுச்சு. ஸோ மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தொடங்கி இருக்க இந்த ஷூட்டிங் வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்க போறார் லோகேஷ். நம்மளும் அதை கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறோம். நன்றி.